ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கல்யாண வீட்டில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டு கிச்சன்லேயே ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாயில் வச்சதும் கரைஞ்சிரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பேன் வச்சுருங்க. பேன் நல்லா சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் நல்லா உருகி வந்ததும் 10-15 போல் முந்திரி பருப்பை நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டு வந்திருக்கு, வெளியே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அதே நெய்லேயே 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க. ரவை வந்து நல்லா வறுபட்டு வரணும், லைட்டாக கலர் மாதிரி வரணும். அதே நேரத்தில் கருகிடாமல் பார்த்துக்கங்க. மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் போல் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரவை நல்லா வறுபட்டு வரும். எந்த அளவுக்கு ரவை வறுபட்டு வருதோ அந்தளவுக்கு கேசரி வந்து நல்ல மிருதுவாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. 1 கப் ரவை எடுத்திங்கன்னா 3 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் ஃபுட் கலர் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு விருப்பமான கலரை சேர்த்துக்கங்க. தண்ணி இந்த அளவுக்கு கொதித்ததும் ரவை சேர்க்கணும். ரவை சேர்த்துட்டு கைவிடாமல் 1 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கெட்டிப்பட்டுரும். இப்போ 1 நிமிஷம் போல் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தண்ணியெல்லாம் இழுத்து நல்ல ஒரு கெட்டியாக வரும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாதி அளவுக்கு தண்ணி குறைஞ்சிருக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 1 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. க்ளோஸ் பண்ணி வேக வைக்கும்போது ரவை வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்ததும் இப்போ சர்க்கரை சேர்த்துடலாம். 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சரியாக இருக்கும். 1 கப் ரவை எடுத்திங்கன்னா 1.5 கப் சர்க்கரை சரியாக இருக்குங்க இனிப்பு. சர்க்கரை போட்டதும் 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கெட்டிப்பட்டுரும். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்க்கறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. வாசனை இல்லாத எந்த எண்ணெயிலும் இங்கே சேர்த்துக்கலாம், கடலெண்ணெய் சேர்க்க வேண்டாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் போல் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி ரவையோடு சேர்ந்து வந்திருக்கு. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் போல் வேக வச்சா போதும், ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கேசரி வந்து இறுகின மாதிரி ஆகிடும், நல்லா சாஃப்டாக இருக்காது. இப்போ கடைசியாக 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாலே போதும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கேசரி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். வாயில் வச்சதும் கரைஞ்சிரும். இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.